அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி படிக்கும் மாணவர்கள் முதல் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 6ஆம் வகுப்பு முதல் பருவம் கனவு பலித்தது. இதுல ஹைலைட் பண்ணிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸுங்களை மட்டும் படிச்சா போதுமானது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார். மெய்யினால் அறியும் உயிர் ஓரறிவு உடையது. எடுத்துக்காட்டு, புல், மரம் முதலிய தாவரங்களை கூறலாம். மெய்யிருக்கும், கண்ணிருக்கும், இவை ஈரறிவு கொண்டது. எடுத்துக்காட்டு, நத்தை, சங்கு. மெய்யிருக்கும், வாயிருக்கும், மூக்கு இருக்கும், இவை மூவறிவு உடையது. எடுத்துக்காட்டு, எறும்பு, கரையான், அட்டை. மெய்யிருக்கும், வாயிருக்கும், மூக்கு இருக்கும், கண் இருக்கும், இவை 4 அறிவு கொண்டது. 4 அறிவுக்கு எடுத்துக்காட்டு, நண்டு, தும்பி, வண்டு. மெய்யிருக்கும், வாயிருக்கும், மூக்கு இருக்கும், கண் இருக்கும், செவி இருக்கும், இவை 5 அறிவு கொண்டது. 5 அறிவுக்கு எடுத்துக்காட்டு, விலங்கு, பறவை. மெய்யிருக்கும், வாயிருக்கும், மூக்கு இருக்கும், கண் இருக்கும், செவி இருக்கும், மனம் இருக்கும், இவை 6 அறிவு கொண்டது. 6 அறிவுக்கு எடுத்துக்காட்டு, மனிதர். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்கள் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்பது அறிவியல் கருத்து. திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்பது அறிவியல் கருத்து. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என ஔவையார் பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகமாவது நாள் நாழி. ஔவையார் பாடல். ஔவையார் பாடல் என்ன? ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் செய்த செய்தி வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்னும் நூலில் காணப்படுகிறது. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்துதான் இது. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து. இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. அந்த பாடல், தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றுள்ள பாடல், தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று கபிலர் எழுதியுள்ளார். தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள்.
சில கட்டிடங்களில் முக்கியமான பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ள வரிகள்: நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். அடுத்து கார் 40ல் ஒரு வரி கொடுத்திருக்காங்க பாருங்க. கடல் நீர் முகுந்த கமஞ்சூழ் எழிலி. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி. கார் 40. கார் 40ல் இடம்பெற்றுள்ள வரி: கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி. அடுத்ததா 10 நெடுவெல்லூசி நெடுவசி பரந்தவடு. இந்த 10 வரியில கொடுத்திருக்கிறதா வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 கூறப்பட்டிருக்கு. இதற்குண்டான இந்த பாடல் வரி தான் நெடுவெல்லூசி நெடுவசி பரந்தவடு. 10. அடுத்ததா நற்றிணையில பாடல் வரி கொடுத்திருக்காங்க. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். நற்றிணையில சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்குண்டான பாடல் வரிதான் கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். நற்றிணை. நன்றி, வணக்கம். இன்னும் அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.